ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் 5 வகையான பலகாரங்கள் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சோமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை வானலில் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அவல் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் நெய் தாளிப்பு கரண்டியில் சேர்த்துக்கேன். நெய் உருங்கினதும் இதில் முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா முந்திரி திராட்சை கருகிடும். அவ்வளோதான், உப்பி வந்துருச்சு திராட்சைலாம். இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். இப்போது வறுத்தவல் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக ரவை பதத்துக்கு இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். நான் 1/4 கப் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தை மட்டும் கரைச்சிக்கலாம். பாகு பதெல்லாம் கிடையாது, வெல்லம் கரைஞ்சா போதும். கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பவுலில் நம்ம பவுடர் பண்ண அவல், இது கூட வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், இது கூடவே நம்ம கரைச்ச வெள்ளைப்பாகு ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் பத்தலை அப்படின்னா பால் சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம், இல்லைனா நெய் சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக சூடு கம்மியானதும் கையிலேயே லட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. அவல் பாயாசம் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் பவுலில் 1 கப் வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1 டீஸ்பூன் வறுத்த எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதில் சூடு பண்ண எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நான் இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையில் ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருண்டை 2 கையிலையும் வச்சு நல்லா கரெக்டான ஷேப்பில் ரவுண்டாக பிடிக்கக்கூடாது, சீடை வெடிக்கும். சும்மா லைட்டாக கிராக்கெல்லாம் இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டேன். சீடை வெடிக்கும் அப்படின்னு பயம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சுட்டு சும்மா ஒரு ஹோல் போட்டு விட்டுக்கலாம். அப்போது சீடை வெடிக்காமல் இருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது இதில் சீடையை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீடையை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை லோலியோ இல்லை சிம்லேயோ வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியெல்லாம் கருகிடும், உள்ளே சரியாக வெந்திருக்காது. இப்போது இந்த மாதிரி போட்டுட்டு பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும். அவ்வளோதான், உப்பு சீடை ரெடி. நெக்ஸ்ட்டு இனிப்பு சீடை செஞ்சுக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி. இதுக்கு 1/2 கப் அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன். உளுந்து மாவு 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த எள்ளு 1/2 டீஸ்பூன், துருவன தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நல்லா கொதிக்கிற எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது வெல்லம் கரைச்சிக்கலாம். நான் 1/2 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போது இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மாவு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி. இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது இதை உருண்டை பிடிச்சிக்கிறேன். நல்லா பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு இருந்தால் போதும். கிராக் இருக்கிற மாதிரியே உருண்டை பிடிச்சிக்கோங்க.
இப்போது இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இதை ஒவ்வொன்றா தான் எடுத்து போடணும். நம்ம உப்பு செடிக்கு சேர்த்த மாதிரி ஒரே டைமில் எல்லாத்தையும் கொட்ட முடியாது. உடஞ்சி எண்ணெயில் கரைஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சிக்கலாம். நான் வெல்லம் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இது கூட. அவ்வளோதான், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது பவுலில் 1 கப் மைதா, 1/4 கப் பேக்கிங் சோடா உப்பு, துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், இப்போது நம்ம கரைச்ச வெள்ளைப்பாகு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அப்பத்துக்கு நம்ம மாவு கரண்டியில் தான் எடுத்து ஊற்ற போகிறோம் எண்ணெயில். ஸோ அந்த அளவுக்கு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு கலந்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம துருவன தேங்காய் சேர்த்ததுனால கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. மாவு நல்லா இந்த மாதிரி கை வச்சு கலக்கிக்கோங்க. இப்போது இது ரெடி. நான் கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறதுனால டார்க் கலர் ஆயிரும். அதனால் ஃப்ளேமை கம்மியிலேயே வச்சு உள்ளே நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெந்த உடனே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட இனிப்பு அப்பம் ரெடி. நெக்ஸ்ட்டு முறுக்கு செஞ்சுக்கலாம். முறுக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போது அதுக்கு 2 கப் அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப்பு உளுந்து மாவு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு, இது கூட 1 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இது கூட இப்போது தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு கைப்பிடி முறுக்கு உலக்கில் போட்டுக்கிறேன். இப்போது இதை ஜல்லிக்கரண்டி மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு முறுக்காக போட்டு எடுத்துக்கலாம். இப்போது முறுக்கு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா முறுக்கும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பலகாரம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சோமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.